ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ மட்டன் கோலா உருண்டை கிடையாது, மீல் மேக்கர் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மீல் மேக்கரை ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பூவாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது கூட நல்லா மேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் அந்த சோயாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ நமக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்க வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியா பவுடர், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அடுத்து உடைச்ச கடலை ஆட் பண்ணி அதை அரைச்சி போட்டாலும் போடலாம், இல்லாட்டி கடலை மாவு போடலாம். ஸோ நான் இப்போ கடலை மாவு தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நார்மல் சில்லி பவுடரும் போடலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொட்டேட்டோ போட்டதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கை அவாய்ட் பண்ணியிருக்கீங்க, வெறும் மீல் மேக்கர் மட்டும் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட வேண்டாம். ஸோ இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கு போடும்போது ரொம்ப சாஃப்டாகிடும், ரொம்ப பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம கையெல்லாம் ரொம்ப ஒட்டிக்கும். ஸோ நம்மளால் இந்த பால் மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, தண்ணி லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக பால் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதில் நல்லா எண்ணெய் கொதிச்சு வந்துடுச்சு. எண்ணெய் கொதித்து நம்ம பால் போடும்போது டைமில் லோ சிம்மில் வச்சுருங்க. லோ சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வேகும், வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா இப்போ மேலே ஒரு மாதிரி கோல்டன் கலர் வரும். ஸோ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக சூப்பரான கோலா உருண்டை ரெடி.